மக்களை கன்னியாகுமரியில் இருக்கோம். அலையை மட்டும் பாருங்கள் எப்படி அடிக்கணும். இங்கிட்டலாம் நின்று இங்கே தாங்க சன்ரைஸ் பார்ப்போம். சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. இந்த தண்ணி இங்கே அடிக்கும் பாருங்கள், எப்படி அடிக்கும் பாருங்கள். பாருங்க எவ்வளோ எப்படி அடிக்கும் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குல்ல, நல்லா வேறு லெவல் சூப்பர். அதாவது 3 கடலும் சந்திக்கும்பாங்க, அதான் கன்னியாகுமரி முக்கடல் சந்திப்புன்னு சொல்லுவாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு முடியும் பாருங்கள். அப்படியே இப்போ நாங்கள் அங்கே கூட இந்த கப்பலில் தான் போவாங்க. அந்த அவங்களுக்கு கப்பல் போதா பாருங்கள், அந்த கப்பல் தான் அங்கே போகும். அந்த கப்பல் அங்கே போய் அப்படி இந்த 2 கப்பல் இருக்கா, ஒன்று போய் ஒன்று விடுதா, இது போய் அங்கே விடுவாங்க. விட்டுவிட்டு நம்ம அங்கே ஒரு சிலையில் விடுவாங்க, அங்கே ஒரு கோயிலில். அங்கேருந்து அப்படியே நம்ம திருவள்ளுவர் கண்ணாடி படத்தை நடந்தே வரலாம். படி தண்ணி எப்படி அடிக்கும் பாருங்கள் மக்களை. வீடியோ கூட எடுக்க முடியல, அப்படி அடிக்கும். ஐயோ அலை பயங்கரமாக இருக்குது. அலை இருக்கிறது கொஞ்சம் ஓரமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே தான் எல்லோரும் ஃபோட்டோவை எடுத்துருக்காங்க எல்லோரும். சரி இருக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ அப்பாடி கன்னியாகுமரி எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அதுவும் இன்னையோட ஸ்கூல் லீவ் முடியுது, அதனால் கூட்டங்கள் அதிகரிப்பு. அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்படியே இன்னொரு கடைசி நாள் இல்லையா, அதில் வந்து கலையை பாருங்கள் எப்படி இருக்குது. பயங்கரமாக இருக்குது மக்களை, உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. கன்னியாகுமரியில் வந்து கண்டிப்பாக அந்த கண்ணாடி பாலம் போகாமல் வந்துடுவாங்க, சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் நான் எப்போ கன்னியாகுமரி இருந்தாலும் வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன், கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்ணாடி பாலம் போயிட்டு வாங்கினேன். ஸ்கூலுனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள். அதனால் கப்பல்லாம் ஓடுது, கூட்டங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அலைய பாருங்கள், அதாடி அந்த ஓடிடும், அந்த அடிச்சிருச்சு. பயங்கரமாக இருக்குது மக்கள். ஓகே அப்படியே பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல எங்கிட்ட அபாயம்னு ஒரு மலை வேலை போட்டிருப்பாங்க. இதுதான் அபாய மலை. அங்கிட்ட யாரும் குளிக்க போகக்கூடாது. ஏதோ அந்த அங்கே இருங்க கூட்டத்தை பாருங்க, அங்கே எப்படி இருக்குன்னு அலை. இது அலை அந்த அங்கே கூட்டத்தை பாருங்க, அங்கே அலை எப்படி அடிக்கிறாங்க. எப்போ வெயில் வேறு பயங்கரமாக அடிக்கி. அங்கிட்ட தான் எல்லாம் குளிச்சாங்க. கொஞ்சம் தூரம் தான் குளிக்க விடுவாங்க, அதுக்கப்புறம் குளிக்க முடியாது, இங்கெல்லாம் போக முடியாது. சரி வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேளுங்க. ரொம்ப கவனமாக குளிக்கணும். குளிக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக குளிக்கணும். சரியா? கடலில் வந்து நீங்கள் எப்போதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளும் சரி யாராக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக குளிங்க. சரியா? இங்கே ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, அதுவும் ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. ஓகே மக்களே, பாய் பாய், நன்றி, வணக்கம்.